Hi students, this is Shivanarayan. Now I'm going to give a class regarding metabolism. Okay, and this class so far நான் வந்து நீட் கிளாஸ் நீட் பேஸ் பண்ணி என்சிஆர்டி ஓரியன்டாக சில கிளாஸஸ் நான் கொடுத்துருந்தேன். இது வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, மெட்டபாலிசம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இஃப் யூ ஆர் டூயிங் எனி டிகிரி, இப்போ நீங்கள் எந்த ஒரு டிகிரியாக இருக்கலாம், முக்கியமாக லைஃப் சயின்ஸ் ஓரியன்டாக இருக்கலாம், இல்லை எம்பிபிஎஸ் பிடிஎஸ், ஓகே, ஸோ இல்லை ஆயுஷில் ஏதோ ஒரு கோர்ஸ் நீங்கள் படிக்கிறவங்க ஒரு அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு Biochemistry is one of the important paper. அந்த பயோகெமிஸ்ட்ரியில் மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம லோயர் கிளாஸஸில் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். செல்லுக்குள்ள சம் டோட்டல் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் மெட்டபாலிசம். ஸோ அதை இப்போ இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இது எல்லா யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும், லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க, ஓகே, அண்ட் எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க, பிடிஎஸ் படிக்கிறவங்க, ஆயுஷ் படிக்கிறவங்க, ஸோ எல்லாத்துக்கும் பயோகெமிஸ்ட்ரி பேப்பர் கண்டிப்பாக இருக்கும். அதில் மெட்டபாலிசம் இஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ அந்த மெட்டபாலிசத்தோட ஓவர் வியூ தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லோயர் கிளாஸஸில் நம்ம படிச்சிருக்கோம் சார், செல் தான் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். ஓகே, ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் see, cell is the defining feature, isn't it? Okay, so one of the definite character அப்படின்னு சொல்லலாம். And inside the cell என்ன நடக்குது? Chemical reactions. Okay, chemicals. அப்போ என்னென்ன chemicals இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். செல்லுக்குள்ள முக்கியமா 4 பயோமாலிகூல்ஸ் இருக்கு, நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? Chemicals. Okay, carbohydrate, proteins, lipids and nucleic acids. So they undergo some chemical reactions. அந்த chemical reactions தான் நம்ம metabolism அப்படின்னு சொல்றோம். சின்ன கிளாஸ் நம்ம பாருங்க, sum total of all chemical reactions takes place inside the cell அப்படின்னு படிச்சிருக்கோமா இல்லையா? யா, see, அதோட அடுத்த லெவல், fate of dietary components after digestion and absorption constitutes metabolism. So metabolism தான் chemical reaction. யாரோட ஃபேட்டு? கெமிக்கல்ஸோட ஃபேட். எந்த கெமிக்கல்ஸ்? அதை நமக்கு தெரியுமே. ஓகே, கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ். அதோட ஃபேட், டைஜஷன் அப்சார்ப்ஷனுக்கு அப்புறம் அவங்களோட ஃபேட் என்ன? செல்லுக்குள்ள. ஓகே, செல்லுக்குள்ள தானே, எல்லாமே செல்லுக்குள்ள தானே நடக்குது. ஓகே, ஸோ அதை தான் வந்து அவங்க என்னன்னு சொல்றாங்க? மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்றாங்க. டயட்ரி காம்பனன்ட்ஸோட ஃபேட் ஆஃப்டர் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். டயட்ரி காம்பனன்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் வெரி வெல் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ். ஓகே, இவங்களை வந்து நம்ம நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ தீஸ் 3 ஆர் கன்சிடர் அஸ் அ macronutrients, ரொம்ப முக்கியமான நியூட்ரியன்ஸ். ஓகே, they are required in large amount. ஓகே, நமக்கு கிராம் கணக்கில் தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதனால that's why they are called as what macronutrient. And moreover the size biomolecules படிச்சிருக்கோம் இல்லையா? லோவர் கிளாஸஸ்ல 11th 12th biomolecules படிச்சிருக்கோம். ஓகே, the size of the these molecules are huge. So that's why they are called as macromolecules or macronutrients. அவங்களோட fate என்ன? After digestion and absorption. That is what metabolism takes place inside the cell. Okay, fine. இப்போ இந்த carbohydrate, proteins, lipids வந்து nutrients, and nucleic acid is also is there in our food, but அதை நம்ம nutrient கன்சிடர் பண்ண மாட்டோம். Apart from these biomolecules, okay, we have vitamins, minerals, they are micronutrients. அது எல்லாமே நமக்கு தெரியும். See, நீங்க பேசிக்கா ஃபண்டமெண்டல்ல என்னென்ன கிளாஸஸ்ல படிச்சீங்களோ அதோட அடுத்த லெவல், you are going for next level. But the thing is, here in colleges, teachers பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஸோ அண்டர் கிராஜுவேட் போன ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நவ் யூ ரியலைஸ், எஸ், நம்ம 11th 12th லோயர் கிளாஸஸில் வந்து டீச்சர்ஸ் எப்போதுமே இருப்பாங்க, ஸ்டடி ஹவர்ஸில் இருப்பாங்க, அதில் இருப்பாங்க, இதில் இருப்பாங்க. பட் நவ் யூ ஆர் மெச்சூர்ட். ஓகே, யூ ஆர் இன் காலேஜஸ். ஓகே, யூ ஆர் டூயிங் யுவர் அண்டர் கிராஜுவேட்ஸ், நோபடி வித் யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கோ டு லைப்ரரி. காலேஜஸில் ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குங்க. ஓகே, நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு போங்க, லைப்ரரி. என்னுடைய மேடம், என்னுடைய ஹெச்ஓடிஸ், ஓகே, என்னுடைய டீச்சர்ஸ், என்னுடைய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, கோ டு லைப்ரரி, ரெஃபர் புக்ஸ். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மெட்டபாலிசம், ஃபேட் ஆஃப் டயட்ரி காம்பனன்ட்ஸ் ஆஃப்டர் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் கான்ஸ்டியூட்ஸ் மெட்டபாலிசம். ஸோ யார் டயட்ரி காம்பனன்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு, கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், லிப்பிட் அண்ட் நியூக்ளிக் ஆசிட். செல்லுக்குள்ள அவங்க என்னென்ன ரியாக்ஷன்ஸ் அண்டர்கோ பண்ண போகிறாங்க அப்படின்னு படிக்க போகிறாங்க ஃபீல்டுக்கு பேர் தான் மெட்டபாலிசம். இட்ஸ் ஃபேசினேட்டிங் ஃபீல்ட் சார், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார், உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியணும். ஓகே, ஸோ கெமிக்கலாக நீங்கள் பயோமாலிகுல்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கெமிஸ்ட்ரியோட பேக்ரவுண்ட் இப்போ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தேவை. ஓகே, ஸோ இந்த மெட்டபாலிசத்தை நம்ம 3 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். ஸோ செல்லுக்குள்ளே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், கீப் இட் சிம்பிள். ஓகே, ஸோ செல்லுக்குள்ளே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகே, so that is what metabolism. So it is divided into 3 categories: anabolism, catabolism, amphibolism. மூணா பிரிச்சிருக்காங்க.
and we all know that anabolism is a synthetic process. Okay, lower molecules, okay, low molecular weight la சேர்ந்து ஒரு பெரிய molecule வந்தா, okay, smaller molecules la சேர்ந்து larger molecules வந்தா, that is what anabolism. Okay, so இப்போ நம்ம எப்போதுமே ஒரு விஷயத்தை பில்ட் பண்றதுக்கு we need energy in the form of ATP. செல்லுல நம்ம பாடியில எனர்ஜி கரன்சி யாருன்னா நமக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருப்பாங்க, adenosine triphosphate, ATP. Okay, and it is an endergonic reaction. That means it requires energy, it requires ATP. Okay, இந்த process form பண்றதுக்கு, okay, the process பண்றதுக்கு it requires what? Energy. And on the other hand, catabolism is a breaking down process. Larger molecules எல்லாம் உடைஞ்சு smaller molecules மாற அந்த ப்ராசஸ்க்கு பேரு catabolism. Okay, breaking process. Okay, and it is an exergonic reactions, exergonic process. Okay, you know endergonic and exergonic, நம்ம கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கோம். Okay, so exergonic na enna, it releases energy, in the form of ATP. Okay, அப்ப ATP இங்க produce ஆகும், ATP அங்க utilize ஆகும். So that is anabolism and this is catabolism. And இதுல நடுவுல cross road, okay, anabolism catabolism சேர்ற இடம்னா amphibolism. நம்மளுடைய செல்லுல ஒரு pathway is considered as an amphibotic pathway. So amphibotic pathway என்ன சார் அப்படின்னா, it involves both anabolic reactions as well as catabolic reactions. That means, okay, building a process, synthetic process adala involve ஆகும், breaking down process involve ஆகும். So it involves both anabolism and catabolism, though that is called amphibolism. Amphibolism நம்ம செல்லுக்குள்ள ஒரே ஒரு pathway citric acid cycle னு சொல்லலாம், இல்ல TCA cycle, tricarboxylic acid அப்படினு சொல்லலாம். Okay, so that is example for amphibolism. So this is three categories of metabolic reactions: anabolism, catabolism and amphibolism. So there is a difference between anabolic pathways and catabolic pathways. Okay, so it's about cell, and cellular it's about chemical reactions. So that is what metabolism. Okay, anabolism and catabolism. So what is the difference? So already we have discussed. Okay, synthetic process, anabolic pathway எல்லாமே என்னது synthetic process. That means smaller molecules lende larger molecules வரும், அப்பனா அங்க bond form ஆகுது அப்படினு அர்த்தம். For example, if you take glycogenolysis, okay, so conversion of glucose into glycogen, so that process is called as what? Glycogenolysis னு சொல்வாங்க. glucose எல்லாம் glycogen ஆ மாறும். Okay, see, metabolism கண்டிப்பா நீங்க படிச்சே ஆகணும். Okay, it's a very important segment in the biological point of view, because metabolism தெரிஞ்சாதான் உங்களுக்கு normal metabolism first உங்களுக்கு தெரியணும். So அப்பதான் abnormal metabolism, ஏன்னா that abnormal metabolism gives disease. Okay, disease condition கொண்டு போய் சேர்க்கும். So we have to know about the normal metabolic reactions. Okay, so anabolism அப்படிங்கிறது என்னது? It's a building up process. Okay, for example, if you are eating more glucose, okay, but blood glucose level is higher, means okay, the excess amount of glucose will be converted into glycogen. Okay, நிறைய glucose blood இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் glycogen convert ஆகி liverல store ஆயிடும். It is a chemical reaction, it is a anabolic pathway, because அந்த building up process நடக்குது. If you take protein synthesis is also a anabolic pathway. Okay, amino acids எல்லாம் சேர்ந்து, okay, amino acids தான் அங்க monomers தான் சேர்ந்து ஒரு பெரிய polymer வருது. Okay, so smaller molecules எல்லாம் சேர்ந்து larger molecules வந்தா that is anabolic pathway, that is anabolism. Okay, and bond form ஆகும். Okay, so ஒரு glucose இன்னொரு glucose நடுவுல bond form ஆகணும், ஒரு protein ஒரு amino acid இன்னொரு amino acid நடுவுல bond form ஆகணும். அப்ப bond form ஆகணும் அப்படின்னா it is requires energy. So it is an endergonic process. சேர்க்கிறதுக்கு energy வேணும் in the form of ATP. Okay, so this process requires energy, ATP, anabolic pathway. On the other hand, breaking down. Okay, நம்ம எல்லா நேரம் synthesis பண்ணிட்டே இருக்க முடியாது. Okay, break பண்ணாதான் நமக்கு energy கிடைக்கும். Okay, so see, everything is happening inside the cell. Okay, so breaking down process is called as what? Catabolism. Okay, and it is an exergonic reaction. Okay, exergonic reaction na bond உடையும் பொழுது energy கிடைக்கும். Okay, thermodynamics நம்ம படிச்சிருக்கோம், endergonic na என்ன, exergonic na என்ன. Okay, it releases energy in the form of ATP. Example, glycolysis, glucose to pyruvate இருக்கா இல்லையா? So glucose break பண்றோம், அப்படிதானே? Okay, glucose break பண்றோம், oxidize பண்றோம். So it is a breaking down process. Okay, so glucose 6 carbon glucose is converted into 3 carbon pyruvic acid. So அப்போ உடைக்கும் பொழுது energy release ஆகும், ATP release ஆகும். Obviously glycolysis gives ATP. And similarly glycogenolysis. Okay, suppose நம்ம severe fasting இருக்கோம்னு வெச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட glucose intake இல்ல அப்படினா ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிருக்கிற glycogen break down ஆகி glucose ஆ மாறி அதுல இருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கும். So glycogenolysis is a breaking down process.
Okay, so breaking down process always release energy. So this is the difference between anabolic pathway and catabolic pathway. And otherwise இன்னொரு pathway இருக்கு, so that is antibolism. அது நம்ம பார்த்துட்டோம். It involves both anabolism as well as catabolism. TCA cycle நான் சொல்லியிருக்கேன். TCA cycle பொறுத்த வரைக்கும் அங்க anabolic reactions நடக்கும், catabolic reactions நடக்கும். So that's why it is called anabolic pathway. Yeah, this is the outline of the pathways for the catabolism of dietary components, carbohydrates, proteins and lipids. Okay, so they are the major nutrients, okay, and major macromolecules that should be degraded, breakdown to get what? Energy. So catabolism is all about releasing energy. Okay, so this is occurring. See, catabolism வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா this is takes place inside the cell. So that is very important point. Okay, and இது வந்து பார்த்தோம் அப்படின்னா digestion and absorption, we all know that. Okay, digestion and absorption is a very very important process. We have a separate digestive system, okay, to break down these components. நம்ம carbohydrate break பண்ணனும், protein break பண்ணனும், lipid break பண்ணனும். physiology நீங்க படிச்சிருப்பீங்க, human physiology digestion and absorption தான் நீங்க கண்டிப்பா first நீங்க படிச்சிருப்பீங்க. Okay, so carbohydrates, so all the carbohydrate molecules are break down into a glucose molecules, monomer convert ஆயிரும். Okay, simple sugars are convert ஆயிரும். So நமக்கு தெரியும் obviously glucose. Okay, so carbohydrates are digested into glucose and it is absorbed by the blood. Okay, so blood glucose வந்துருச்சு. Then after that proteins வந்து எப்படி break down ஆகும் அப்படின்னா proteins are break down into what? Digested into what? Amino acids. So amino acid break down ஆயிடுச்சு. I mean digestion is also a breakdown process. Okay, so அதுக்கு நம்ம digestive system வேணும். Lipid அதுவும் breakdown ஆயிடுச்சு. Okay, so it is breakdown into a fatty acid and glycerol. So after digestion absorption, these glucose, amino acids, fatty acids, they are enters into the cell. So enters into the cell and it undergoes various metabolic pathways. So இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே catabolic pathways. So இப்போ glucose further breakdown ஆகுது. Okay, glucose breakdown ஆகுது. எப்படி breakdown ஆகும் உங்களுக்கே தெரியும். Glycolysis first. Okay, so glucose broken into what? 2 pyruvic acid. 2 pyruvic acid மாறும். Then the pyruvic acid is converted into acetyl CoA. So glucose pyruvic acid மாறி break ஆகி then it is converted into what? Acetyl CoA. So இது எல்லாமே catabolic process. Okay, acetyl CoA வா மாறிடுச்சு. At the same time amino acids, it is also undergoes some catabolic reactions. Okay, அதோட end product என்ன அப்படின்னா acetyl CoA தான். Okay, and fatty acid and glycerol, okay, முக்கியமா fatty acid அது oxidize ஆகி beta oxidation of fatty acids அப்படிங்கிறது நம்ம படிக்க போறோம். Okay, so fatty acid oxidize ஆகி அதுவும் என்னவா மாறிடும்? அதுவும் acetyl CoA மாறிடும். So இப்போ பாருங்களேன், இப்போ 3 metabolic pathways, 3 catabolic pathways க்கு, so carbohydrate metabolism, catabolism இருக்கலாம், protein catabolism, amino acid catabolism இருக்கலாம், இல்ல lipid fatty acid glycerol catabolism இருக்கலாம். இவங்க எல்லாமே catabolize ஆகி break down ஆகி ஒரு common intermediate வருது பாருங்க, ஒரு common product. And the common product is called acetyl CoA. And that acetyl CoA is further catabolized. Okay, further அது catabolize ஆகுது. So that means அது எந்த cycle குள்ள enter ஆகுது? TCA cycle குள்ள enter ஆகுது. citric acid cycle அப்படி சொல்லலாம், TCA cycle, tricarboxylic acid cycle எப்படி வேணாலும் சொல்லலாம், Krebs cycle எப்படி வேணாலும் சொல்லலாம். Okay, so acetyl CoA குள்ள acetyl CoA அந்த cycle citric acid cycle குள்ள enter ஆகி further இன்னும் catabolize ஆகி what is the end product sir? See, எல்லாத்தோட end productடும் carbon dioxide and water. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, respiration. This is what respiration. இதுதான் cellular respiration, oxidation நடக்குது பாருங்க. Okay, respiration தான் ஆக்சிஜன் இருந்தா தானே. ஸோ எல்லாத்தையும் நம்ம பிரேக் பண்றோம், எரிக்கிறதுக்கு we need oxygen. we னா cell need oxygen. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். ஸோ அப்படியே கொஞ்சம் அப்படியே ரிலேட் பண்ணி பாருங்க, யூ கேன் ஏபிள் டு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபைனலாக CO2 அண்ட் வாட்டர். இப்போ இங்கே இது எல்லாத்தையும் ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஓகே, ஸோ ஆக்சிடைஸ் பண்ணியாச்சு. அசிடைல் CoA இஸ் த காமன் இன்டர்மீடியேட். அந்த அசிடைல் CoA சிட்ரிக் சைக்கிள் ஆசிட் சைக்கிள் உள்ள போய் அது கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டராக மாறுது. பை த டைம் இட் இஸ் ஆல் catabolic reactions releasing energy in the form of ATP. So this is the outline overall, okay, outline of the pathways, catabolic pathways of all the 3 dietary materials: carbohydrates, proteins and lipids. ஸோ ஜஸ்ட் நம்ம ஓவரால் அவுட்லைன் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், ஓவராலாக கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் என்ன, கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தில் என்னென்ன பாத்வேஸ் இன்வால்வ் ஆக போகுது. ஓகே, நிறைய வேரியஸ் பாத்வேஸ் இன்வால்வ் ஆகுது. கிளைகோலிசிஸ் இன்வால்வ் ஆகும், பென்டோஸ் பாஸ்பேட்
பாத்வே. ஓகே, ஹெச்என்பி ஷண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸோஸ் மோனோபாஸ்பேட் ஷண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் குளுக்கோஸ் வந்து எக்ஸஸாக இருந்தால் அது கிளைகோஜனாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, தென் கிளைகோலிசிஸில் ட்ரையோஸ் வரும். ட்ரையோஸ்லேருந்து உங்களுக்கு ஃபேட்டி ஆசிட் கிளிசரால்லாம் ஃபார்ம் ஆகும். ஓகே, அண்ட் அசிட்டில் கோயே இஸ் அசிட்டில் கோயே இஸ் அ காமன் ப்ராடக்ட். ஸோ அசிட்டில் கோயிலேருந்து அமினோ ஆசிட் வரும். அமினோ ஆசிட்லேருந்து அகைன் ப்ரோட்டீன் வரும். ஸோ ஆல் த மெட்டபாலிக் pathways are interrelated. ஒன்னோட ஒன்று ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். முக்கியமாக நம்ம ஃபர்ஸ்ட் பாத்வே கிளைகோலிசிஸ் நம்ம அதில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.